This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. குடும்ப சூழல்கள் இவங்களுடைய வாக்கு இவங்களுடைய மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அந்த டைத்தில் கவனிச்சு காக்க யோக சூழல் குழந்தை வேழமுன ட்ரைனிங் இருக்காங்களோ அவங்க வணக்கம், வெல்கம் டு பிஓகே யோகா அண்ட் ஆஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் பி ரமணன் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ வரக்கூட மே 14ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சிக்கு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். குரு பயிற்சி வரப்போகுது, மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம். ஸோ ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ரிஷப ராசியை பற்றி பேசுகிறோம். ரிஷப ராசி வந்து சுக்கிரனுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடு, காலபுருஷன் 2வது வீடு. இதில் வந்து சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய வீடு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பேசிக்காக முக அமைப்பு அப்படிங்கிறது வந்து 2ஆம். இந்த முக அமைப்பு வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே நல்லா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக நல்லா இருக்கும். இது ஒரு ஸ்பிர ராசிங்கிறதுனால நிறைய விஷயங்களும் மென்டல் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு விஷயத்துக்குன்னுட்டு பண்ணுறோம், ஒரு வாழ்க்கையில் ஒரு என்னதுன்னு சொல்ல ஒரு பிரின்சிபல்டு லைஃப் அப்படிங்கிறத வந்து இருக்கும். டிசிப்ளின் அப்படிங்கிறதே போயிட்டு ஒரு வாழ்க்கையில் அந்த கொள்கையை வந்து கடைப்பிடித்து கடைசி வரைக்கும் அதை வந்து கடைப்பிடிச்சு சென்றது வந்து இவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது. அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இவங்க மாதிரி வேறு யாருக்குறது அவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புள் மென்டலி. அதே மாதிரி கலை உலகத்துலேயும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரீம்லேயும் சரி, அதே மாதிரி ஜோதிடம் மாதிரி சம்மந்தப்பட்ட ஸ்டேஜையும் சரி இவங்க வந்து எக்ஸல் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக இவங்களுக்கு வந்து இருந்த பீரியட் கடந்த வருஷம் மட்டும் நமக்கு வந்து 10ஆம் இடத்தையே வந்து சனீஸ்வரன் வந்தார், பாலகாதிபதி சனீஸ்வரர். அதே மாதிரி குரு பகவான் வந்து இவங்களுக்கு 8 வந்து அதற்கு ஆசிரியர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஏராளமாக இருந்தது போன வருஷம். இப்போ வந்து குரு வந்து தன் ஸ்தானத்தை விட்டு ரிஷபத்தை விட்டு 2ஆம் இடமாக மித்திரத்துக்கு கோர்வை விட்டு ஒரு பெரிய ரிலீஃப் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பேசிக்காக பிரகஸ்பதி குரு பத்தைகளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 8 படைவராகவும் 11 படைவராகவும் ஆகிறார். மெயினாக மூல திருமண ஸ்தானத்துக்குரிய வேலையை தான் பார்ப்பாங்க. அதனால நமக்கு வந்து 8ஆம் இடத்து ரிசல்ட் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போது 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, தனஸ்தானத்துக்கு போகும்பொழுது, மிதுனத்துக்கு போகும்போது ஏதாவது குருவோட மூமெண்ட் நம்ம வந்து 3-4 பீரியட்னால ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தி மூமெண்ட் மட்டும் பார்ப்போம். இல்லை அவங்க வந்து மே 14ஆம் தேதியில் அக்டோபர் 18 வரைக்கும் மிதுனத்திலேயே இருக்கக்கூடிய சமயம். ஏன்னா அதிச்சாரமாக போகிற ஸோ அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய சமயம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் இருக்கக்கூடிய சமயம் இது. ஸோ அப்போ எப்படி இருக்குங்கிறது நினைப்பான். இப்போ வந்து 8 வந்து இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் நேரடியாக 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே மாதிரி இவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்தார். ஸோ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இவங்களுக்கு திருப்தி ஆகும். முதல்ல 2ஆம் இடம் அப்படின்னு இருக்கும்போது குடும்ப சூழல்கள் இவங்களுடைய வாக்கு இவங்களுடையதாக வரணும். அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தால் ஆரம்ப கால கல்வி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி, இது எல்லா விஷயங்களும் வந்து விருத்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். 2ஆம் இடத்தில் 8 இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் தான். இங்கே இருக்கிறது தான் அந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் யாரெல்லாம் வந்து குழந்தை வேழமுன ட்ரைனிங் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நம்ம நிராகரித்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நல்லா ஆகிடும். குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருந்ததுனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால ஃபேஸ் பண்ணும். ஃபேமிலி ஹார்மனி வந்து நல்லா ஃபேமிலி ஹார்மனி வந்து நல்லா ஆகிடும். அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் எந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் வந்து 2ஆம் இடத்தினால வரக்கூடிய
ஸோ இவங்களுடைய 6ஆம் இடத்தையும் வந்து வியாழன் பார்ப்பார். 6ஆம் இடம்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து இவங்களுக்கு வேணுங்கிற கடன் உதவி, இவங்களுக்கு வேணுங்கிற உத்தியோக உன்னதமான ஒரு ஸ்திதிக்கு கொண்டு போகுது. உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல். ஏன் 6ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானமும் கூட. ஸோ அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த தொழிலில் வந்து ஒரு ரெக்கக்னிஷனும், ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்து வந்து வியாழன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ராவலோ ஒரு ரெக்கக்னிஷனோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் சார்ந்து இவங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அது என்ன பிரச்சனைங்கிறத வந்து காட்டிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போது முன்னேறி செல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்துக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கடன் உதவி தேவை, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வந்து கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா அதற்கும் உரிய ஒரு நல்ல சூழல். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் ரெண்டுத்தையுமே வந்து வியாழன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளேயே வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது இவங்க ஏதாவது லீகல் பேட்டில் ஏதாவது இருக்குது, சட்டசம ரீதியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அந்த விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னா 11 கூடியவரும் அவங்க. ஸோ அதனால் அந்த ஒரு அமைப்பும் முயற்சிப்பாங்க கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் எழுதுறதுக்கும் ஒரே விஷயம். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்லேருந்து வரக்கூடிய சப்போர்ட், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்லேருந்து வரக்கூடிய தனவருக்கு, இல்லை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்லேருந்து வரக்கூடிய ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இவங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி மறைமுகமான இருந்த எதிர்ப்புகள் ஏதோ அது வந்து கண்கூடாக தெரியும். ஸோ அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருன்னே தெரியாமல் இருந்தால் தானே பிரச்சனை. இப்போ கிளியராக தெரிஞ்சு இவங்க தான் பைசா பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். 6, 8ங்கிற 2 இடத்தையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால, அதுவும் 8ஆம் இடத்தை சனீஸ்வரரும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அதை ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு நல்லா இருக்கு இந்த ஒரு பீரியட். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தையும் முதல்ல எடுப்பாங்க. ஸோ தொழில் ரீதியான வெற்றி அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில். ஆனால் என்னதுன்னா 10ஆம் இடத்துல லாபமும் இருக்கார், அதை வந்து சனீஸ்வரரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மேலும் கீழுமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கும். ஏன்னாக்கா ஒரு ரெட்ரோகிரேட் ஆகுது, அந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எஸ்பெஷலி நவம்பர் 11லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டமாலிமெண்ட். அந்த டயத்தில் எந்த ஒரு மேஜர் டெசிஷனும் எடுக்காமல் தான் நக்கினே இருந்தாங்க. இதெல்லாம் இவங்களுக்குரிய இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய காலம். இப்போ கடகத்துக்கு வந்து அக்டோபர் 18ஆம் தேதி போயிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதுலேயும் நேரடி ஓட்டமாக இருக்கிறது வந்து நவம்பர் 11ஆம் தேதி இருக்கும். அதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படியே மாறும். ஸோ இப்போ வந்து அதை பார்க்கக்கூடிய இடம் வந்து மாறிடும். ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து வியாழன் இருப்பார். 3ஆம் இடத்துல இருந்து இப்போ வந்து 7ஆம் இடத்தை வந்து பார்ப்பார். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு 3, 9ங்கிற ஒரு காம்பினேஷன் ஒரு அற்புதமான அமைப்பு. 3ங்கிறது வந்து நம்மளுடைய முதல் முயற்சி. ஏதாவது ஒரு புது விஷயத்துக்காக வேண்டி நம்ம வந்து பிரயத்னம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதில் வந்து வெற்றிங்கிறது 9ஆம் இடம் பாகியஸ்தலம். ஸோ இந்த 2 விஷயமும் அந்த டயத்தில் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டாங்கிறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அந்த அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடில் ஒரு டெஸ்ட் ரவுண்ட் அப்புறம் வச்சுக்கலாம். அது வந்து இப்போ கிடையாது. இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னால இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் வரலாம். இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவல்னால கூட இவங்களுக்கு ஒரு ஆதாயம். இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறுகிய பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 11ஆம் இடத்தையும் வந்து இப்போது வியாழன் வந்து பாப்பக்கூடிய சூழல் 3ல் இருக்கும்பொழுது அவருடைய 9ஆம் பார்வை வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி வந்து சனீஸ்வரர் இருக்கார். சனியும் குருவும் சேரக்கூடிய காலங்கள் வந்து ஒரு
சின்ன ஒரு பவர் கட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஏதாவது வெட்டுதல் நடக்கும், இல்லை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு இவங்களுடைய மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அந்த டயத்தில் கவனித்து காக்கிற யோக சூழல் அமைய துணிச்சுக்க வாய்ப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். ஐயோ, இதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ரிட்ரோக்ரேடாகவே இருக்கக்கூடியதோ இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ சொந்த தொழில் பண்றவங்க வேற இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்குலாம் இந்த பீரியட் இருக்கு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்த வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இதில் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த ஒரு 5 மாத காலம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் எழுதுனாக்க இவங்களுடைய சொந்த தொழில் ஸ்தானங்களில் வந்து ராகு இருக்கார். அதே மாதிரி சனீஸ்வரரும் அதை வந்து நெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் டெசிஷன்ஸும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சைன்அப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு டபுள் செக் பண்ணி ட்ரிபிள் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இல்லாட்டினா எங்கேயாவது ஒரு ஏராப்பரமான விஷயத்தை மாற்றக்கூடிய எஸ்பெஷலி டாக்குமெண்டேஷன் அது மட்டும் இன்னும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப தேவையாது. அதாவது நம்ம வந்து ஜூன் 18 நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து அதுலேயும் வந்து நவம்பர் 11 நவம்பர் 28 வரைக்கும் எப்போ குருவும் சரியும் இருவருமே வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் ஜாகிரதையாக. மற்றபடி தொழில் ஸ்தானத்தில் 1000 போராட்டங்கள் இருக்கும், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் நன்றாக இருக்கும். இப்போது சொந்த தொழில் பார்க்கும் நபரை பார்த்தோம். இப்போது உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்கிற வந்து இது வந்து நல்லா தான். ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து வியாழன் வந்து பார்த்துட்டே இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல வியாழன் இருக்கிறதுனால உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷனோ ஒரு போனஸ் கிடைப்பதும் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டியோ இது எல்லாம் வந்து நோய் எல்லாம் மாணவர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த டைம் பீரியட் வந்து 5ஆம் இடத்துக்குரிய புதன் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். இவங்களுக்கும் போன வருஷம் வரைக்கும் வந்து கேட்டுவாங்க இல்லை, அவர் வந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் 4ஆம் இடத்துல வந்து ஒரு சர்ப்ப கிராமில் இருக்கும் பொழுது ஒரு துண்டிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு, டிஸ்கண்டினியூவேஷன் ஆகி திரும்பி படிக்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த 1.5 வருஷ காலம் வந்து கவனம் செலுத்தணும். அதுக்காக வேண்டி அப்படிலாம் ஆகும்னு நான் வரல, நல்லா தான் இருக்குது எங்களுடைய சூழல். ஏன்னா அந்த ராசிக்குரிய ராசி நலவுக்கு மாதம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நல்ல மனநிலைகள் நல்லா தான் இருக்குது. அதனால் நல்லாவே இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு பெரிய குழப்படி இப்படியா இவங்களுக்கான இவங்க யார் வழிபட்டாச்சு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த வருஷத்துலேயே எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, தனி ராகு. எல்லாருக்கும் அதே இதுதான் துண்டின. எனக்கு இவங்களுடைய 11ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து பார்க்கறது 5ஆம் இடம். புத்தி தெளிவு இருந்தால் தான் எல்லா விஷயங்களும். அந்த புத்தி தெளிவுக்கு வந்து நமக்கு இது தேவை. அவர் வக்கரமாக போது ராகுவோடு சேரக்கூடிய ஒரு அமைப்புகள், அவர் கூட சேர்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு. ஸோ அந்த காலகட்டம் தான் எனக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு கடினமான காலம். இது வந்து ஒரு ராசின்னு மட்டும் வெவ்வேறு பிரச்சனையும் கிடையாது. மெயினாக இதுதான் துர்க்கை வழிபாடும் வனதுர்க்கை வழிபாட்டும், அதே மாதிரி இது விநாயகர் வழிபாடு, இது வந்து இவங்களுக்கும் பண்ணிட்டாரு. எஸ்பெஷலி மாணவர்கள் அவங்களுக்கு பண்ணிட்டானது நல்லா படிக்கும், நல்லா இருக்கும், முன்னேற்றமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டைப்பில் வந்து 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுக்காக ஃபர்டிலிட்டி கன்ஃபர்மேஷன் எதிர்பார்த்து அந்த அக்டோபர்லேருந்து நமக்கு மே வரைக்கும், அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய, மேலேருந்து ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவான டைம். அந்த டைத்தில் அவரோட கன்ஃபர்மேஷன் தொழில்